இது இங்கே இப்போ திருப்பரங்குன்றம் பிரச்சனை திரித்து கூறப்படுகிறது. காரணம் என்ன? நீங்கள் பார்த்தீங்கன்னா போன ஜனவரியில் 2025 ஜனவரியில் ராமநாதபுரம் பாராளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கனி தலைமையில் ஒரு குழு போய் நாங்கள் அங்கே பலி கொடுப்போம், உயிர் பலி, இது தொன்று தொட்டு நடக்குது அப்படின்றெல்லாம் பொய் கதை கட்டப்பட்டு மக்களிடையே பரப்பப்படுகிறது. இது வழக்கே வந்தது எப்போ? நீங்கள் பார்த்தால் மதுரை தமிழ்நாட்டில் நாம் மாறுதட்டி சொல்லுவாங்க, இங்கு அந்நிய படையெடுப்பே வல்லேன்னு. ஆனால் 1310-11 ஆப்கானிய சுல்தான் இங்கு படையெடுத்து வந்தது நமக்கு தெரியும், மாலிகாப்பூர். அதற்கு பிறகு 1321 கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலாக சுல்தானகத்தின் ஆட்சி மதுரையில் இருந்தது. மாலிகாப்பூர் படையெடுப்பின் பொழுது சிதம்பரம் நடராஜர் கோவில் இடிக்கு தகர்க்கப்பட்டது. அதே மாதிரியாக ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில், மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். இந்த சுல்தானகத்தின் இறுதி மன்னராக சுல்தானாக இருந்தது சிக்கந்தர் பாதுஷா. ஆக இந்த 8 சுல்தான்கள் அந்த சுல்தானகத்தினுடைய ஆட்சியில் இருந்தாங்க. அப்போது எவ்வளவு ஹிந்து கோவில்கள் இடிக்கப்பட்டது, எவ்வளவு தூரம் ஹிந்து பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள், இதெல்லாம் நடந்தது. ஆனால் இது எல்லாத்தையும் மறைச்சு இதில் திருப்பரங்குன்றம் மலையில் சிக்கந்தர் தர்கா இருக்குன்னு இது வழக்குக்கு போகுது. ஒரிஜினல் சூட்டு 1920 அந்த சூட்டில் 1926 மதுரை மாவட்ட நீதிமன்றம் அதில் யூஸ் பண்ணியிருக்கிற வார்த்தையை நான் இங்கே சொல்கிறேன். அதை 1931 லண்டன் பிரிவி கவுன்சில் தீர்ப்பிலேயே இருக்குது. தி ஸ்ட்ரக்சர் கிளைம்டு பை முகமடன்ஸ். அது இருக்கிறது 34 சென்ட் தான், மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு மேலே மீது இருக்கின்ற மொத்த மலையும் முருகனுக்கு சொந்தம். அதனால் இதில் இதை மலை பேரை மாத்திரேன், இதை சிக்கந்தர் மலைன்னு சொல்லுவேன் அப்படின்டெல்லாம் தமிழகத்தில் மக்கள் மனசில் இப்போ யாரும் மாலிகாப்பூர் பண்ணின கொடுமைகள்லாம் நியாயமாக பார்த்தா அத்தனையும் குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடத்தில் பாடத்திட்டத்தில் இருக்கணும். மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் திருப்பி சொல்லியிருக்கார், திரித்து கூறப்பட்ட இந்த நாட்டின் சரித்திரம் மாற்றி உண்மையான சரித்திரம் மக்களுக்கு சொல்லி கொடுக்கணும். ஏன்னா நாங்கள் படிக்கிறது இருந்தது, நீங்கள்லாம் படிக்கிறது அது இருந்தால் தெரில. அவுரங்கசீப் ஒரு கையில் குர்ஆனும் ஒரு கையில் கத்தியும் வைத்து கொண்டு யார் மதம் மாறுகிறார்களோ அவருக்கு குர்ஆனை கொடுத்து விட்டு மதம் மாற மறுத்தவர்களை கொலை செய்தார்னு நான் படிச்சிருக்கேன். ஆனால் இப்போ என்ன எழுதுகிறாங்க புஸ்தகத்தில், அவர் ஸ்வெட்டர் பின்னினார். ஏன் உண்மை சரித்திரத்தை ஏன் மாற்றி சொல்லணும்? அதனால் இந்த மதுரையில் திடீர்னு முருகன் மலையை கந்தன் மலையை சிக்கந்தர் மலையாக திரிக்கின்ற சதித்திட்டம் நடந்து கொண்டு இருக்குது. அதனால் அது பற்றி உண்மைகள் மக்களுக்கு தெரியட்டோம்னா அதையும் சேர்த்து ஒரு சமூக படமாக இது எடுக்கப்பட்டது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.